திருப்பதிக்கு ஈடாக ஒரு திவ்ய ஆலயமே இல்லப்பா. ஏன் தெரியுமா? மலையில் பெருமாள் இல்லை, அவன் மலையே பெருமாள். வைகுண்டத்தில் இருக்கும் அவன் பிருத்திவியில் இறங்கி வந்து ஒரு மலை வடிவில் அமர்ந்திருக்கும் காரணம் என்ன? கீழே சம்சார கடலில் தவித்திருக்கும் நம்மை ஏற்ற. இந்த காருண்யத்தை எவ்வளவு புகழ்ந்தா ஈடாகும்? அப்படி ஒரு புகழ பக்தி பெருக்காகி ஒரு பாடலாய் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆச்சாரியன் வேதாந்த தேசிகன். திருவேங்கடமுடையானின் காருண்யத்திற்கு ஒரு தேவி உருவம் கொடுத்து அந்த உருவத்திற்கு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவிமார்கள் இணைந்து எதிரொலிக்கும் தயையை பெயராகி சூட்டி தயாசதகம் என்ற ஸ்துதியை அருளினார் நம் ஆச்சாரியன். நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியின் 1000 பாசுரங்களின் ஒரு பிம்பமாகி இந்த 100 பாடல்கள் பிரதிபலிக்கும். தயாதேவியின் பெருமைக்கு ஈடே இல்லைன்னு சொன்னோமே, அதை விவரிக்கும் ஒரு வரியை பார்ப்போமா? பெருமானின் ஷட்குணங்களில் ஒன்றான ஞானம் தயாதேவிக்கு ஜெய 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 என்று பட்டியம் பாடி முன்வகிக்க, மீதுள்ள 5 குணங்கள், அதாவது பலம், ஐஸ்வர்யம், வீரம், சக்தி, தேஜஸ் அவளை பின்தொடர்ந்து போகுமா. அப்போ அந்த தயாதேவிக்கு எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கும்ல. திருவேங்கடமுடையானை கரும்பாக்கி அதில் வரும் கரும்பு சாரை தயாதேவியாயாக்கி கற்கண் என்ற திருமலையின் புகழை பாடி கொடுத்திருக்கிறார் நம் ஆச்சாரியன் தேசிகன். புனரபிஜனனம் புனரபிமரணம் என்ற சக்கரத்தில் இருந்து என்றாவது ஒரு ஜென்மத்தில் இனி சரணாகதியே நம் மார்க்கம் என்று ஜீவாத்மா உணரும்போது அன்று தயாதேவி நாம் செய்த அத்தனை பாவங்களையும் மன்னித்து மலை அடிவாரத்தில் இருக்கும் நம்மை மலை மேல் குடிகொண்டிருக்கும் பரமபதமிடம் அவள் அழைத்து கொண்டு போவாள். What more can we all ask for? இல்ல? This Puratasi Madam, let us prostrate to that Akhilanda Koti Brahmanda Nayaki Dayadevi, who alone can get us that one kataksham from the mighty Thiruvenkadan.